السلام عليكم ورحمة الله وبركاته والحمد لله رب العالمين எல்லா புகழும் தூணின் ஜீவான் படை தேக இறைவன் அல்லாஹ்னோர் உனக்கே அல்ஹம்துலில்லா அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நம்ம சூரத்துல் முல்குடைய 11 வசனம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கான வகுப்பில் 12வது வசனம் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் إن الذين يخشون ربهم بالغيب لهم مغفرة وأجر كبير إن الذين يخشون ربهم بالغيب لهم مغفرة وأجر كبير. அல்ஹம்துலில்லாஹ் 2 டைப்பாக ஓதியிருக்கேன். ஒரு ஃபஸ்ட் டைப்பில் என்ன பண்ணேன்னா பில் கைபில் ஸ்டாப் பண்ணிவிட்டு எகெயின் இதுலேருந்து கண்டினியூ பண்ணி ஓதுனேன். செகண்ட் டைப்பில் ஒரே மூச்சில் ஓத ட்ரை பண்ணியிருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ 2 விதமாக நீங்கள் ஓதிக்கலாம். ஆனால் அந்த ஒரே மூச்சில் ஓதும்போது என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா அந்த குன்னாவில் சில தவறுகள் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இடத்துல குன்னா இருக்குது, இந்த இடத்துல குன்னா இருக்குது, இந்த இடத்துல குன்னா இருக்குது, இந்த இடத்துல குன்னா இருக்குது. ஸோ அதை மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கணும். 4 இடத்துல குன்னாங்கிறப்ப 4 இடத்துல கம்பல்சரி பண்ணணும். ஒன்றை சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு இன்னொன்று பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. அதுக்காக நீங்கள் ஸ்டாப் பண்ணி ஓதுறது சிறந்ததாக இருக்கும். இல்லை என்னால் முடியும், எல்லா குணாவுமே கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ணி முடியுங்கிறவங்க தாராளமாக ஓதிக்கலாம். ரைட்டா? ஓகே, சட்டம் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். நூன் முஷத்ததா குன்னா செஞ்சு ஓதணும். லாமில் ஷத்தா இருக்குது, அழுத்தம் கொடுக்கணும். கூடவே இது ஷம்சியா. ஸோ இங்கேருந்து இங்கே நீங்கள் என்ன பண்ணணும், சேர்த்து தான் ஓதணும். இன்னல்ல. ஓகே. தி யாமத்தா மதுல் அஸ்லி 2 ஹரக்கத்தில் நீட்டம் கொடுக்கணும். யஹ்ஷவுன ஹா வலின எழுத்து சுக்கூனில் வரும்போது இதில் நிறைய பேர் பண்ணுற தவிர அசைக்கிறது, இங்கே அசைக்கக்கூடாது. யஹ்ஷவுன அவ்வளோதான். ரொப்பகும் ரா ஃபத்ஹா பெச்சந்திருக்கு வல்லினமாக ஓதுனா பாஷத்தா இருக்குது, அழுத்தம் கொடுத்து வரும். இந்த இடத்துல மீம் சுக்கூனுக்கு அப்புறமா பா இருக்குது. ஸோ இங்கே என்ன, மீம் சுக்கூனுக்கு அப்புறமா பா. இந்த இடத்துல குன்னா கண்டிப்பாக நீங்கள் செய்யணும். அண்ட் ஆல்சோ இஃபா ஷஃபவி. ஸோ இந்த இடத்துல நீங்கள் அந்த மீம் பாதியாக மறைச்சு குன்னா செய்யணும். ஸோ ஸ்டாப் பண்ணுறதா இருந்தால் சுக்கூன் போட்டு ஸ்டாப் பண்ணிக்கங்க. ப்ரீவியஸ் வேர்ட்லேருந்து கண்டினியூ பண்ணிக்கங்க. தென் மீம் சுக்கூனுக்கு அப்புறமா மீம் இதுகாம் ஷஃபவி இணைச்சி குன்னா செஞ்சு ஓதணும். மஃபி ரா ஃபத்தா பெச்சந்திருக்கு வல்லினமாக ஓதணும். தன்வீனுக்கு அப்புறமா வாவ் இதுகாம் பில் குன்னா இணைச்சி குன்னா செஞ்சு ஓதணும். ஜீம் கூன் வச்சு வந்திருக்கு ஜீம். ஸோ கல்கலத்து சுக்ரா இடையில வந்துருக்கிறனால சிறிதாக அசைச்சு ஓதனால் போதுமானது. ருன் தன்வீனுக்கு அப்புறம் கேஃப் வந்திருக்கு. இஃபாவுடைய சட்டம், இந்த தன்வீனில் இருக்கிற நூனை பாதியாக மறைச்சு இந்த இடத்துல குன்னா செஞ்சு ஓதணும். வசனத்துடைய முடிவில் ரா சுக்கூன் பெற்று வருது. சுக்கூன் இருக்கும்போது முந்தைய எழுத்து நம்ம கவனிக்கணும். இந்த இடத்துல யாமத் தான். ஸோ இந்த ராவை எப்படி ஓதுவீங்க, மெல்லினமாக ஓதுவீங்க. நேத்திக்கு உள்ள வசனத்துலேயும் மெல்லினமாக தான் ஓதணும். ரைட்டு தானே? அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, ரிப்பீட் பண்ணிடலாமா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இன்னல் லதீன யக்ஷவுன ரப்பஹும் பில்கைபி லஹும் மக்ஃபிரத்துன் வ அஜ்ருன் கபீர். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த வசனம் இன்ஷா அல்லாஹ் நாளை வகுப்பில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.